நமஸ்காரம். மே மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கும் ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு மாத தொடக்கத்திலேயே விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் உச்ச வலுவோடு இருப்பதும், அதிலேயே ராசி அதிபதி என்ன புதன் பகவானும் சேர்ந்திருப்பது, பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்க பகவான் பாக்கியஸ்தானத்திலே ஆட்சி வலுவோடு இருப்பது போன்ற நல்ல மாற்றங்களை கொடுக்குற இந்த அமைப்புகளாக இது காணப்படும். அப்போ இது உங்களுக்கு எந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் தரப்போகுது இந்த மே மாதம் அப்படின்னு பார்க்கும்போது, வெளிநாட்டு பயணங்களுக்காக யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, வெளிநாட்டு வேலைக்காகவோ இல்லை படிப்பு நிமித்தமாகவோ வெளிநாட்டு வீசாக்காக முயற்சிகள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாம் சக்ஸஸ் ஆகிற காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அடுத்து இடம் மாற்றத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. சார் இந்த ஜாப்பை விட்டுட்டு இன்னொரு ஜாப் சேஞ்ச் பண்ணிடலான் இருக்கேன், இல்லை ஊரை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலான் இருக்கோம், வீட்டை மாற்றிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலான் இருக்கோம், இந்த மாதிரி இடம் மாற்றத்துக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அது எல்லாம் சாதகமாக அமைகிற மாதமாக இந்த மாதம் இருக்கும். தாராளமாக நீங்கள் ஜாப் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வீடு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் உகந்த மாதங்கள் தான் இந்த மாதம். அதே சமயம் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி வலுவோடு இருக்கிறதுனால தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இந்த மே மாதங்கள் இருக்கும். மிக முக்கியமாக குழந்தை பாகியங்கள் கைக்குள் சில பேருக்கு பஞ்சமஸ்தானாபதி தசாபுத்திகள் இப்போ நடப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னா, குழந்தை பாகியத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாகியங்கள் கிடைக்கிற வாய்ப்பு கூட மிக அதிகமாக இருக்குது. அப்போ ஜாபில் ஒரு இடமாற்றங்களுக்காக வெயிட் பண்ணலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள், பயணங்களில் வெற்றி, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சென்ற அமைப்புகள், இடம் வீடு வாங்குறதுக்கான அமைப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம். அப்போது எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கன்னிராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது, கணவன் மனைவி உறவுடையே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம், களத்திர ஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக பேச்சில் கவனமாக இருக்கணும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி, தேவையற்ற கோபங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக வரும். 2 பாவ கிரகங்கள் உங்கள் ராசி பார்க்குறதுனால தேவையில்லாத கோபங்கள் சடனாக வந்து டப்புன்னு நீங்கள் வார்த்தை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதனால் பேசுகிறதுக்கு ஒரு மணிக்கு 2 தடவை யோசித்து பொறுமையாக வார்த்தை வெளிவிடுங்கள். ஏன்னா இந்த மாதங்களில் நல்ல பலன்கள் அதிகமாக இருந்தாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்காக உங்கள் பேச்சு தான் இருக்க போகுது, உங்கள் கோபம் தான் இருக்க போகிறதுனால அதை நீங்கள் கண்ட்ரோல் படுத்திக்கிட்டு இந்த மாதம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாவே இந்த மாதங்கள் அனைத்து சுபங்களுமே கன்னிராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம்.